வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி உடல் அளவில் இந்த கர்ம யோகாவை நம்ம பயிற்சி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கர்மானா என்ன, கர்ம யோகா அப்படின்னா என்ன, ஏன்னா கர்ம யோகாவை நம்ம உடல் அளவில் எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்ப்போம். கர்ம யோகா அப்படின்னா என்ன. அதாவது நம்முடைய கர்மா அப்படிங்கிறது நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு செயல்முறையாக நம்ம இருக்கும்படி அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். சரிங்களா? அதாவது நம்முடைய இந்த கர்மா அப்படிங்கிறது நம்மை விடுவிக்கக்கூடிய செயல்முறையாக இருக்கும்படி அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த முறை தான் கர்ம யோகா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்முடைய செயலானது நம்மை சிக்க வைக்கக்கூடிய செயல்முறையாக அது பயன்படுத்தப்பட்டால் அதை நம்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே செயல் நம்மை விடுதலைக்கான ஒரு முறையாக அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது கர்ம யோகா. அப்போ நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நம்முடைய விடுதலைக்கான முறையில் நாம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த செயலை அது கர்ம யோகா. சரிங்களா? அப்போ இந்த கர்ம யோகா அப்படின்னா அதை இடைவிடாது நம்ம செயல் செய்கிறதா அப்படின்னா அது அல்ல. சிலர் சொல்லுவாங்க கர்ம யோகா அப்படின்னா எப்போவுமே இடைவிடாமல் செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. இப்போ கர்ம யோகா அப்படின்னா இடைவிடாது செயல் செய்வது என்பது அல்ல, விடுவிக்கும் விதமான செயலில் நாம் ஈடுபடுவது பற்றியது. சரிங்களா? அப்போ இந்த நம்முடைய முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய செயலை செய்வது பற்றியது தான் இந்த கர்ம யோகா. அப்போ கர்ம யோகா அப்படின்னா சமூக சேவையா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா வெறும் சேவை செய்கிறது மட்டும் கர்ம யோகா அப்படின்னு ஆகிவிடாது. இந்த கர்ம யோகத்துக்கும் நாம் எந்த விதமான செயலை செய்கிறோம் என்பதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஒரு செயலை நாம் எந்த விதத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கர்ம யோகா. அப்போ செயல் என்பது இந்த கட்டுதல்களை உருவாக்கினால் அதுக்கு பேர் கர்மா. அந்த செயல் என்பது நமக்கு விடுதலையை உருவாக்கினால் அது கர்ம யோகா. அப்போ நாம் துயரத்தோடு நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது கர்மா. சந்தோஷமாக அந்த செயலை நாம் இயல்பாக ஒரு முயற்சியின்றி நாம் செய்தால் அது கர்ம யோகா. அப்போ ஒரு செயலை நாம் முழு மனதான ஈடுபாட்டுடன் செய்வது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ நம்முடைய மனதில் பாகுபாடு இல்லாமல் இந்த செயலை செய்கிறது கர்ம யோகா என்பது. அப்போ இந்த கடமையை செய்வது அப்படி அதுதான் கர்ம யோகாவான்னா அப்படி இல்லை. அப்போது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கடமைங்கிற வார்த்தை வந்துட்டாலே அதில் சொந்த ஆதாயத்தை முன்னோக்கமாக கொண்டதாக அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ குழந்தைகள் பட்டிருக்கக்கூடிய கடமையை பற்றி பெற்றோர்கள் நினைவுபடுத்துவாங்க, பெற்றோர்களுடைய கடமையை பற்றி குழந்தைகள் ஞாபகப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட அவங்கவுங்க தமிழ் கடமைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ அதில் என்ன, அதில் உள்நோக்கம், அந்த ஆதாயம் அப்படிங்கிற ஆதாயத்தை உள்நோக்கமாக கொண்டு தான் அந்த கடமைங்கிற வார்த்தை வருது. அப்போ இந்த கடமைக்கு நம்ம செய்கிற செயல் கர்ம யோகா கிடையாது. சரிங்களா? அப்போ கடமை என்பதில் அதில் எதிர்பார்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு செயலில் ஆழ்ந்த விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும். அப்போ நம்முடைய செயல் செய்வது அப்படிங்கிறது துன்பமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றிலும் அந்த துன்பத்தை தான் நாம் உருவாக்குவோம். சரிங்களா? அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் மேலானவன், நான் உன்னதமானவன் அப்படின்னு சொல்லி சில கடமை இந்த செயலில் ஈடுபடுவாங்க அல்லது கடமையை பின்பற்றுவாங்க. அதுவும் கர்மயோகா கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை முழுவதையும் நாம் அர்ப்பணிப்பாக ஆக்கி கொள்வது தான் இந்த கர்ம யோகா. அப்போ இந்த மாதிரி செயல் செய்யப்படும் போது தான் நம்முடைய கர்ம கட்டுதல்களை அந்த கர்ம கட்டுதல்களை நாம் உருவாக்குறது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கர்மாவை 2 விதமாக நாம் நீக்கி கொள்ளலாம். அதாவது நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நாம் நடந்தாலும் ஆடினாலும் வேலை செஞ்சாலும் விளையாடினாலும் பாடினாலும் என்ன செஞ்சாலும் முழுமையான அந்த கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் அதை நாம் செய்யணும். துளியும் அந்த கவலை அற்ற தன்மையிலையும் நாம் செய்யணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் கர்ம யோகா. அதாவது கடமையை செய்கிறது அப்படிங்கிறது கர்மயோகா கிடையாது. தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அதில் அப்படின்னா தொடர்ந்து செய்யப்படுகிற வேலைக்கு பேர் கர்மயோகாவான்னா அது கிடையாது. கடமைன்னு நம்ம செய்வோமே அதுக்கும் பேர் கர்மா கிடையாது. சேவைன்னு செய்கிறாங்களே அதுவும் கர்மயோகா கிடையாது. அதே மாதிரி இப்போ தன்னுடைய அடையாளத்தை
தன்னுடைய அடையாளத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து சில செயல்களை செய்வாங்க. அப்போ அதுவும் வந்து கர்மயோகா கிடையாது. அப்புறம் நான் வந்து மேலானவன், நான் கருணை உள்ளவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க அந்த ஒரு நோக்கில் செய்வாங்க இல்லையா, அந்த செயலும் கர்மயோகா கிடையாது. அப்போ கர்மயோகான்னு என்னென்னா, ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் நம்மளை அதை வந்து என்ன எப்படி இருக்கணும்னா நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய செயலாக அது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல், பிடிக்கும் பிடிக்காது, வேணும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் நாம் வந்து ஒரு இனிமையான ஒரு மனதோட, ஒரு சந்தோஷமாக, ஒரு முயற்சியின்றி வெகு இலகுவாக நாம் அந்த செயலை செஞ்சால் அதுக்கு பேர் கர்மயோகா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ நாம் வந்து என்ன அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயலை செய்யும்போது கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நம்ம அதை வந்து செய்யணும், இன்பமாக செய்யணும், விருப்பப்பட்டு செய்யணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்கே வந்து இந்த கர்மயோகா அப்படிங்கிறது 3 வழிகளில் நமக்கு வந்து செயல்படுது. அதாவது ஒருவர் வந்து தனக்கு நல்ல கர்மாவை அதை இதனால் உருவாக்கி கொள்ள முடியும். சரிங்களா? கர்ம யோகா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவருக்கு வந்து நல்ல கர்மாவை அதை வந்து உருவாக்குவதற்கு உதவியாக இருக்குது. இன்னொன்று 2வது என்ன அப்படின்னா, ஒருவர் வந்து தன்னுடைய கர்ம பொருளினுடைய அந்த ஒடுக்கும் தன்மையிலிருந்து அவங்க வந்து தன்னை தூரமாகி விலக்கி வைத்து கொள்ளவும் இது வந்து வழி செய்யுது. இப்போ கர்மாவிலேருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு நமக்கு முடியுது. இன்னொன்று நல்ல கர்மா செய்கிறதுக்கு நமக்கு உதவுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருவர் தங்களுடைய கர்மாவை கரைத்து கொண்டு அந்த சுழற்சிகளை வாழ்வதை விட்டுட்டு முக்தியை நோக்கி நகரவும் அது வந்து நமக்கு உதவியாக இருக்குது. அப்போ இது வந்து கர்மயோகா நமக்கு செய்யக்கூடிய 3 வழிகளில் செயல்படுதுங்கிற முறையாக சொல்கிறாங்க. அப்போ அடுத்து இந்த கர்ம யோகமும் பொருள் உடலும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ நமக்கு தெரியும், இந்த கர்மா அப்படிங்கிறது நம்முடைய பொருள் உடல், நம்முடைய மன உடல், நம்முடைய சக்தி உடல் 3லேயுமே அதனுடைய பதிவுகள், அதனுடைய ஞாபகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த உடல் அளவில் கர்ம யோகாவை நாம் வந்து பயிற்சி செய்வது அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ வந்து கர்மத்தை நீக்கிறதுக்கு நம்ம இந்த கர்ம யோகா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே ஒரு வழியாக இருக்குது இல்லையா? அப்போது நாம் வந்து உடல் அளவில் இருக்கக்கூடிய கர்மாவை எப்படி இந்த கர்ம யோகா நம்ம வந்து எப்படி வந்து உடல் அளவில் உள்ள கர்மாவை நீக்குது, அல்லது அதிலேருந்து நாம் இடைவெளி விட்டு இருக்க முடியும். அதே மாதிரி கர்ம யோகா மூலம் எப்படி மன உடலில் உள்ள கர்மா நீக்கப்படுது, சக்தி உடல் எப்படி நீக்கப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பொருள் உடல், அதாவது ஃபிசிக்கல் பாடி, அதில் இருக்கக்கூடிய இந்த கர்மாவை நம்ம எப்படி கர்ம யோகா மூலம் நம்ம சரி பண்ண முடியுது அப்படிங்கிற பார்க்கலாம். அப்போ கர்ம கட்டமைப்பு வந்து பல புலப்படாத வழிகளில் இந்த பொருள் உடலை வந்து பாதிக்குது. சரிங்களா? அப்போ வந்து சிதைக்கவும் செய்து இந்த பொருள் உடலை, அதாவது ஃபிசிக்கல் பாடியை. ஸோ இது வந்து நம்முடைய வாழ்க்கை முறையில் மட்டும் இல்லாமல் நாம் வந்து இது மட்டும் இல்லை, இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து பாதிக்கிறது கண்டிப்பாக இந்த கர்ம கட்டமைப்பின் மூலமும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வந்து என்ன குடிக்க எடுத்துக்கிறோம், அப்புறம் வந்து சுவாசிக்கக்கூடிய முறை, இந்த மாதிரியும் நம்முடைய உடலை பாதிக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகளினுடைய மிக சூட்சமான அந்த அம்சங்களை கூட இந்த பொருள் உடலை வந்து இது பாதிக்குது. சரிங்களா? அப்போ வந்து உதாரணமாக இப்போ வழக்கமாக ஒரு மனிதனுடைய முகத்தை நம்ம பார்த்தாலே அவர் வந்து சந்தோஷமாக இருக்காரா அல்லது துக்கமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும். ஸோ மனிதர்கள் இப்போ வந்து கலக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உட்காருவதும் நிற்கிறதும் கூட ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ காலப்போக்கில் இந்த உடல் அமரக்கூடிய இந்த நிலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பழக்கமாகவே அவங்களுக்கு வந்து மாறிடுது. இப்போ ரொம்ப ஒரு பயந்து ஒரு அடிமைத்தனமாக இருந்தாங்கன்னா அப்படி கூனி குறுகி நிற்பாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உட்கார்றது, அமர்றது, அதாவது நம்ம நிற்கிறது, இந்த மாதிரிலாம் கூட அந்த நிலைகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நிலைகளே அது வந்து கடைசியில் அவங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறுது. கடைசியில் அவை எல்லாமே இறுகி போய் வாசனைகள் எனப்படும் ஒரு போக்குகளாக அது வந்து ஆயிடுது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து அந்த மாதிரி போக்குகளாக அது வந்து மாறிவிடுது. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது, இப்போ நம்முடைய மனதையே எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாள் அடுத்த நாள் வந்து மனச்சோர்வாக இருப்போம், 3ஆவது நாள் மன அழுத்தத்தில் இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த விஷயம் கூட நமக்கு இந்த பொருள் உடலை வந்து அது பாதிக்குது. மனதனுடைய பாதிப்பு நம்முடைய பொருள் உடலையும் பாதிக்கும். அப்போ வந்து அடுத்து என்னன்னு பார்க்கும்போது,
அந்த சக்தி நிலையில் நிகழக்கூடிய அந்த சிதைவு இருக்கு இல்லையா, சக்தி நிலையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கூட நம்முடைய உடல் ரீதியாக அது வெளிப்படும், ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீப காலத்தில் இப்போ ஓரளவு உணர்வு ரீதியான அந்த அழுத்தத்தை இப்போ அனுபவத்தி இருப்பவர்களை நம்ம கவனமாக பார்த்தோன்னா அவங்களுடைய உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது உணர்வு ரீதியான அந்த அழுத்தத்தை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள நாம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய உடல் தோற்றத்தில் ஒரு சிறு சிறு மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது சில நேரங்களில் என்னென்னா அவங்களுடைய வலது கண்ணை விட இடது கண் கொஞ்சம் சின்னதாக தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கடந்த 6 மாத காலத்துக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு உணர்வு ரீதியான அழுத்தத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா எப்போதுமே யோகத்தில் உடலினுடைய இடது பக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உணர்வு ரீதியான வாழ்க்கையோடு அந்த பெண்தன்மை அப்படிங்கிற அந்த பரிமாணத்தோடு அது தொடர்புபடுத்தப்படுது. அதனால் நம்ம ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ அந்த கர்ம ஞாபகங்களுடைய தன்மையை பொறுத்து உடலினுடைய சில பாகங்களும் குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுது. சரிங்களா? அதாவது இப்போ நம்முடைய கர்ம ஞாபகங்களுடைய தன்மையை பொறுத்து உடலினுடைய சில பாகங்கள், இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய சில பாகங்கள் குறிப்பிட்ட விதத்தில் தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ தான் உடற்பயிற்சி செய்தாலும் சிலருக்கு உடலினுடைய ஒரு தசை மட்டும் மற்ற தசைகளை விட குறைவாகவே ஒத்துழைக்கும். சரிங்களா? என்ன தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒருவருக்கு உடலினுடைய ஒரு தசை மட்டும் மற்ற தசைகளை விட குறைவாக ஒத்துழைப்பதாக இருக்கும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட ஆலோசித்தாலும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் என்ன செஞ்சாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் கொண்டுள்ள இந்த கர்ம பொருள் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய ஃபிசிக்கல் பாடியில் அந்த எலும்பு அந்த கர்ம பொருள்னால நம்முடைய எலும்பு அமைப்பையும் நம்முடைய தசை அமைப்பையும் மிக தனித்துவமான விதங்களில் அது வடிக்குது. சரிங்களா? அந்த நம்முடைய அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அமைப்பை நமக்கு வடிச்சிருக்கும். அந்த உடம்பு அந்த நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்ம பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய இந்த எலும்பு அமைப்பும் தசை அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தசைகளுமே ஒரே அளவு வலிமையோட திறனோடு இருக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா இப்போ உடலில் நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தோன்னா நம்முடைய உடலில் சில பகுதிகளில் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். சில இடங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடமா இருக்கலாம். சில இடங்களில் பார்த்தா எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் இருக்கும். அதாவது உடல் உணர்ச்சியினுடைய செயல்பாட்டில் அந்த அடைப்புகள் அல்லது அந்த இடைவெளிகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது தனக்கே உரிய அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொள்குது அப்படின்னா இதுக்கு காரணம். சரிங்களா? என்ன கர்ம பொருள் அங்கே தனக்கே உரிய விதத்தில் அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கு இந்த ஃபிசிக்கல் பாடியில். அப்போ இந்த கர்ம பொருளில் இருக்கக்கூடிய இந்த தகவலினுடைய அடிப்படையில் தான் இந்த பொருளுடல் ஒரு வடிவத்தை எடுக்குது. கர்ம பொருளினுடைய அடிப்படையில் தான் இந்த பொருள் உடல் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை எடுக்குது. சரிங்களா? அப்போ இங்கே இப்போ அடுத்தது பாருங்களேன், இப்போ மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்ப்போம். இப்போ கர்ம பொருள் நம்முடைய பொருள் உடலில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய எலும்பு அமைப்பு, தசை அமைப்பு இதிலெல்லாம் கர்ம பொருள் இருக்கிறனால அதுக்கு ஏற்றபடி தான் தனித்துவமான விதங்களில் அது இந்த உடலை வடிவமைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லி இந்த மனநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிற விஷயம். அப்போ இந்த பொருள் உடலும் மன உடலும் பிரிக்க முடியாதவையாக இருக்கிறதுனால நாம் உடல் அளவிலான ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் மனதளவில் ஒரு அசைவு ஏற்படுது. அதற்கேற்ற இந்த ரசாயன மாற்றமும் நிகழும். அதே மாதிரி இந்த செயல்முறை இப்போ மனதில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் உடல் அளவிலையும் அந்த ரசாயனம் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? அப்போ நம்முடைய உடலினுடைய இந்த வடிவம், கட்டமைப்பு, இந்த பொதுவான ஆரோக்கியம், இந்த எல்லாமே ஓயாமல் நிகழும் இந்த செயல்முறையால் தான் நிர்ணயிக்கப்படுது. அந்த செயல்முறை அப்படி தான் நிர்ணயிக்கப்படுது. அதனால தான் அந்த யோகத்தில் உடலை வைத்து கொள்ளக்கூடிய அதாவது இந்த ரசாயன முறை இருக்கு இல்லையா, அதாவது பொருள் உடலும் இந்த மன உடலும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உடல் அளவிலான ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் மனதளவில் ஒரு அசைவு ஏற்படுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரசாயன மாற்றங்கள் நிகழுது. இந்த ரசாயன மாற்றம், இந்த செயல்முறை இருக்கு இல்லையா, அது மாற்று திசையிலும் அதை வேலை செய்யும்.
சரிங்களா? அதாவது மனதில் ஏற்பட்டாலும் உடலில் ஒரு மாற்றம், அந்த ரசாயன மாற்றம், அல்லது உடல் அளவில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா மன அளவில் ரசாயன மாற்றம் அங்கே வந்து உருவாகும். அப்போ இந்த செயல்முறை அப்போ நம்முடைய உடலினுடைய இந்த வடிவம், கட்டமைப்பு, பொதுவான ஆரோக்கியம் எல்லாமே ஓயாமல் நிகழும் இந்த செயல்முறையால் தான் நமக்கு நிர்ணயிக்கப்படுது. அப்போ அதனால் இந்த யோகத்தில் வந்து இந்த உடலை வைத்து கொள்ளக்கூடிய நிலை, அதாவது இப்போ ஆசனங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆசனம், அப்புறம் சுவாச பயிற்சி, மனப்பான்மை, நோக்கம், இது எல்லாமே வந்து நெருக்கமாக கவனிக்கப்பட்டு கையாளப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த சுயம் அப்படிங்கிறது இந்த அம்சத்தை பற்றி நம்ம விழிப்புணர்வை கொண்டு வந்தால் நம்ம மனதில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையோ அல்லது வெளி உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையோ நம்மளோட உடலை பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் வரக்கூடிய மாற்றம் வந்து நமக்கு வந்து மனதிலையும் பாதிக்கும், மனதளவில் உள்ள மாற்றங்கள் வந்து உடலையும் பாதிக்கும். அப்போ இந்த உடலை இந்த காரணத்தினால யோகத்தில் இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள், சுவாசம், மனப்பான்மை, நோக்கம், அது எல்லாமே வந்து நெருக்கமாக அது வந்து கவனித்து கையாளப்படுது. சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நம்முடைய கர்ம பொருள் வந்து நம்முடைய உடலை தன்னுடைய சிதைவுக்கு ஏற்ப மாற்றி வடிவமைக்க பார்க்குது. கர்ம பொருளானது நம்முடைய இந்த ஃபிசிக்கல் பாடியை தன்னுடைய சிதைவுகளுக்கு ஏற்ப, பதிவுகளுக்கு ஏற்ப மாற்றி அது வந்து வடிவமைக்க பார்க்குது. இந்த காரணத்தினால்தான் ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமம் அப்படிங்கிற அந்த பயிற்சிகளுக்கு யோகத்திலையும் மிக மகத்தான கவனம் வந்து அளிக்கப்படுது அப்படி வந்து சொல்கிறாங்க. இப்போ சிலர் வந்து சொல்கிறாங்க, நம்ம தியானம் மட்டும் போனால் போதுமே அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க இல்லையா. அப்போ தியானம் மட்டும் போனால் நமக்கு எனர்ஜி கிடைக்கும், அது உண்மைதான். ஆனாலும் இந்த கர்ம பொருள் நம்முடைய ஃபிசிக்கல் பாடியை வந்து அதிக அளவில் பாதிக்கிறதுனால நாம் இந்த உடல் அல்லது இந்த பொருள் உடலுக்கு வேண்டிய இந்த ஆசனம், சுவாசம், அப்புறம் அந்த மனப்பான்மை, நோக்கம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நாம் வந்து அதில் விழிப்புணர்வு நமக்கு வேணும். அப்போ ஆசனங்கள், பிராணாயாமம், இதெல்லாம் இந்த பயிற்சிகளையும் நாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்னன்னு பார்க்கும்போது, இப்போ என்னென்னு இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதாவது இப்போ கர்மாவை கையாளுறதுக்கு இப்போ வந்து இந்த ஹத யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இந்த உடலை வந்து தயார் பண்ணுது. இந்த உடலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தில் வந்து பண்படுத்தி வளர்த்தோம் அப்படின்னா உண்மையில் மேலும் அந்த அதிகமான கர்ம பொருளை நம்மளால் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த உடலை நாம் குறிப்பிட்ட விதத்தில் பண்படுத்தி வளர்த்தாதான் உண்மையிலேயே மேலும் அதிகமான கர்ம பொருளை நம்மளால் இந்த உடலால் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படித்தான் நம்முடைய இந்த சேகரிக்கப்பட்ட கர்மா, அதாவது இந்த சஞ்சித கர்மா தன்னை ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாவாக மாற்றிக்கொள்கிறது. அப்போ நம்மளால் வந்து இந்த கர்ம பொருளை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ என்ற அந்த கணிப்பை வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த புத்திசாலித்தனம் வந்து நமக்குள்ளே உள்ளது தீர்மானிக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ யோகத்தினுடைய அடிப்படை அல்லது ஆன்ம சாதகருடைய அடிப்படை வந்து அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சஞ்சித கர்மாவிலிருந்து அதிகமான இந்த கர்ம பொருளை எடுத்து அதை வந்து கழிக்கிறது தான். சரிங்களா? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம கர்ம பொருளை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் தான் தீர்மானிக்கி அப்படிங்காங்க நம்முடைய ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய இந்த உடல் ரீதியான சக்தி ரீதியான திறன்களை எல்லாம் சார்ந்து அதோடு மிஞ்சி இருக்கக்கூடிய கர்மாவனுடைய அளவையும் பொறுத்து தான் இந்த பிறவியில் நாம் கையாள வேண்டிய கர்மாவனுடைய அளவை இந்த புத்திசாலித்தனம் தீர்மானிக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து எப்படி புத்திசாலித்தனம் அல்லது ஆன்மா தீர்மானிக்கின்னா, நம்முடைய உடல் ரீதியான சக்தி ரீதியான திறன்களை சார்ந்து, அதுக்கு எவ்வளோ திறன் இருக்குது நம்முடைய உடல் ரீதியாக சக்தி ரீதியாக, அதை வச்சு அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடிய கர்மாவனுடைய அளவு, நம்ம கொண்டு வந்த அந்த பிராரப்த கர்மாவனுடைய அளவு மீதி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து, அதுக்கப்புறம் இந்த பிறவியில் நாம் கையாள வேண்டிய கர்மாவனுடைய அளவு, சரிங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த புத்திசாலித்தனம் தீர்மானிக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மனித வாழ்க்கையில் வந்து சில சுழற்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது தோராயமாக இப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மாற்றம். மேலும் இந்த கர்ம பொருளை நாம் வந்து எடுத்துக்கொள்ளும்படி திறனை நமக்கு அது அளிக்குது. சரிங்களா? அப்போது இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இந்த 12 ஆண்டுகளை சுழற்சி அப்படின்னு சொல்கிறது 4 வயதுலேருந்து 9 வயதுக்குள். சரிங்களா? அப்போ இந்த 4 to 9 வயதுக்குள்ளே
இந்த 12 ஆண்டு கால சுழற்சி அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு முதல் 4லிருந்து 9 வயதுக்குள் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த உயிர் தன்மையை உணரக்கூடிய இந்த மனிதர்களுக்கு 12 வருட சுழற்சியினுடைய நிறைவை ஒட்டி அது நிகழும். சரிங்களா? அப்போ இந்த சூட்சமமான மாறுதல்கள் அது புரியுது. இப்போ நம்முடைய உள்வாங்கும் தன்மையும் ஏதோ ஒன்றினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகும் திறந்த நிலையும் இந்த சமயங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 12 வருட சுழற்சின்னு சொல்லும்போது இந்த சூரிய சுழற்சி அப்படின்னு அது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அது சில தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் இந்த சூரிய அந்த கதிர் திருப்ப தருணங்களின் போதும் சில மாறுதல்கள் ஏற்படுது. இப்போ பாரம்பரியமாகவே இந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாறுதல்களை பயன்படுத்தி தாங்கள் கரைக்கக்கூடிய இந்த கர்மாவுடைய அளவை அதிகப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த மாதிரி பீரியட்ஸில் அந்த காலங்களில் அந்த யோகிகள் பயிற்சிகள் செய்து அதிகமான கர்மாவை கரைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த காலங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமாவாசை இருக்கு இல்லையா? அப்பவும் அதிகப்படியான கர்மாவை எடுத்துக்கொள்ள பெரும்பாலான நேரம் அமாவாசை தினத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது யோகிகள். சரிங்களா? அப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதிகப்படியான இந்த கர்ம பொருளை நாம் எடுத்துக்கொள்ள இந்த யோகாவின் மூலம் உடலை நம்ம தயார்படுத்துகிறோம். எப்போவுமே உடல் நல்ல கச்சிதமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது தான் நம்ம அதிகப்படியான கர்மாவையும் நம்ம எடுத்து அதை கழிக்க முடியும். அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த அதிகப்படியான கர்ம பொருளை எடுத்துக்கொள்ள யோகாவின் மூலம் நாம் இந்த உடலை தயார் பண்ணுறோம். அப்போ இப்போது நாம் நலத்தோடும் திறமையோடு இருக்கும்போதே அதிக கர்ம பொருளை நாம் எடுத்துக்கிட்டோன்னா பின்னாடி நம்ம கைகளை வீசி கொண்டு நம்ம நடக்க முடியும். சரிங்களா? அதாவது அதிக கர்ம பொருளை இப்போயே நம்ம எடுத்து அனுபவிச்சிட்டோன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? சுமப்பதற்கு அப்படின்னு அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த உடல் அளவிலான செயல் இங்கே மிக தீவிரமாக இருக்குது. அப்போ ஏன்னா உடல் அளவில் உள்ள கர்மாவை நம்ம நீக்கணும் இல்லையா? ஸோ அதனால் உடல் அளவிலான செயல் இங்கே மிக தீவிரமாக இருக்குது. இதன் மூலம் நாம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மா கூடிய விரைவில் எரிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதருமே வெவ்வேறு விதமான கர்ம ஒதுக்கீட்டோடு பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கர்ம ஒதுக்கீடு. சில சமயம் இந்த வித்தியாசங்கள் தாயினுடைய கருவில் இருக்கும்போதே நமக்கு தெரிய வரும். அல்லது அவங்க வளரும்போது ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த குழந்தையினுடைய உள்ளார்ந்த அந்த புத்திசாலித்தனம், அதே மாதிரி ஒவ்வொரு விதமான செயலுக்கும் எவ்வளவு சக்தியை பங்கிட்டு ஒதுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தையினுடைய அந்த உள்ளார்ந்த புத்திசாலித்தனம் தான் ஒவ்வொரு விதமான செயலுக்கும் எவ்வளவு சக்தியை அந்த உயிர் சக்தியை பங்கிட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனம் தான் தீர்மானிக்குது. அப்போ அந்த உடல் அளவிலான செயல் அதுக்கு எவ்வளவு, மனதளவிலான செயல், உணர்வு ரீதியான செயல், தியான நிலைக்கான செயல் அப்படின்னு அந்த செயல்களுக்கு எவ்வளவு சக்தி நம்ம பிரிக்கப்படணும் அப்படிங்கிறத நமக்குள்ளே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் தான் தீர்மானிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நம்ம இப்போ வாழ்கிறது அப்படிங்கிற செயல்முறையே கூட இந்த கர்மாவை எரிக்கத்தான் செய்யும். சரிங்களா? சும்மா சுவாசிக்கிறதும் இந்த உயிர் வாழ்வதுமே இந்த கர்மாவை பெரிதளவும் அழிக்குது. ஆனாலும் இந்த ஆரம்ப கால தீவிர செயல் செய்யக்கூடிய திட்டத்தை அந்த கட்டத்துக்கு பிறகு வாழ்க்கை இன்னும் எளிதாக இருக்கும். அதாவது ஆரம்ப கால தீவிர செயல் செய்யக்கூடிய கட்டம் பயிற்சிகள் செய்து இந்த உடலை நாம் கட்டமைப்பாக வைக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா வாழ்க்கை இன்னும் எளிதாக இருக்கும். ஏன்னா நம்ம புதிய சுமைகளை சேர்த்து கொள்ளாமல் நம்ம இருக்க மட்டும் இந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இது உடல் அளவில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த உடல் அளவில் உள்ள விஷயங்களுக்கு நம்ம இந்த ஆசனங்கள் செய்கிறது, பிராணாயாமம் பண்ணுறது, அப்புறம் மனப்போக்கு, நோக்கம், அப்புறம் நம்ம அந்த ஹத யோகா அந்த மாதிரி யோக பயிற்சிகள் இது எல்லாமே செய்யும்போது அந்த உடல் அளவில் உள்ள கர்ம பொருள் நாம் நீங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உடல் நல்ல ஆரோக்கியமாக திரகார்த்தமாக நல்ல ஒரு கட்டமைப்போடு இருந்தால் தான் மேலும் மேலும் அதிக கர்ம பொருளை நம்மளால் எடுத்து நம்ம செலவழிக்க முடியும் அல்லது நீக்க முடியும் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம நல்ல பயிற்சிகள் கொடுத்து
நாம் வந்து அதை கட்டமைப்பாக வச்சுக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அடுத்தது மனதளவில் சில பொதுவான உராய்வுகளை அனுபவிக்கிறாங்க. அப்போ இந்த உராய்வுகளை வந்து அவங்க மன அழுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா உடலளவில் அந்த கர்மப்பொருள் உடலளவில் இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம இந்த பிராணாயாமம், ஆசனம், அப்புறம் வந்து நம்ம யோக பயிற்சிகள், கதை யோகா, அப்புறம் வந்து அதனுடைய மனப்போக்கு, நோக்கம், இது எல்லாமே தேவைப்படுது. அப்போ அதே மாதிரி இப்போ மனதளவிலான ஒரு சில விஷயங்கள்னால மன அழுத்தங்கிறது மக்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை இயந்திரத்துக்கு தேவையான அளவு வந்து அவங்க இந்த கிரீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போடாமல் அதை வந்து ஓட்ட பார்க்கும்போது தான் அங்கே வந்து உராய்வு அப்படிங்கிறது ஏற்படுது. அதுக்கு பேர் தான் இந்த அழுத்தம், மன அழுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒருவருடைய கர்ம பொருள் வந்து அவரின் உடலில் சரியாக பொருந்தவில்லை அப்படின்னாலும் இந்த உராய்வுகள் வந்து நுட்பமான நிலையில் ஏற்படும். அப்போ அந்த கர்ம பொருள் அப்படிங்கிறது அவங்களுடைய உடலில் சரியாக பொருந்தணும். அப்படி இல்லைன்னா இந்த உராய்வுங்கிறது ஏற்படும். அப்போ அந்த குறிப்பிட்ட விதமான இந்த கர்ம பொருள் வந்து அதற்கேற்ற சரியான கருவறையை அடைய முடியாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ சில சமயங்களில் வந்து சக்தி உடல் அந்த பொருள் உடலோடு சரியாமல் பொருந்தாமலும் சிலருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சக்தி உடலானது பொருள் உடலோடு சேராமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கர்ம வரைபடத்திற்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கைகளை வந்து வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை வந்து நம்ம கையாளணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 வழிகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வில் வாழ நாம் வந்து கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. அது வந்து சரியான மனப்பான்மையை நமக்கு உருவாக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒருவருடைய சாஃப்ட்வேரை மேம்படுத்தி கொள்ளவும் இது வந்து இன்றியமையதாக இருக்குது. அப்போ இதில் வந்து நாம் தினமும் செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சி இருக்கு இல்லையா, அது வந்து நம்முடைய கர்ம சுமைகளை வந்து நீக்கிறதுக்கும் ஒருவர் தங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தி கொள்வதற்கும் நம்முடைய இந்த சாஃப்ட்வேரை சீரமைத்து கொள்வதற்கும் இது வந்து பெருமளவு உதவிகரமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மனதில் அளவில் ஒரு சமநிலையில் நம்ம வந்து பராமரிக்கணும். சமநிலையை நாம் பராமரிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்து சிறப்பாகி கொண்டே போவதை நம்ம பார்க்கலாம். இப்போ கர்மாவை நாம் மேம்படுத்தவில்லை அப்படின்னா இந்த பழைய கட்டாயங்கள் அப்படிங்கிறது நம்மை ஆட்கொள்ளும். சரிங்களா? நம்ம அதுபடியே தான் நம்ம நடந்துட்டு வருவோம். குறிப்பிட்ட விதமான இந்த சூழ்நிலைக்குள்ளே அந்த சூழல்களுக்குள்ளே நம்மை தள்ளும் நம்முடைய இந்த புதிய நிஜத்தை நாம் வந்து ஏற்றுக்கொண்டு இணங்கி இருக்க அது அனுமதிக்காது. இப்போ நம்ம ஒரு புது மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும், நாம் வந்து புதுவிதமாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கர்மா நம்மளை விடாது. ஏன் அப்படின்னா நாம் குறிப்பிட்ட அந்த விதமான சூழ்நிலைக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பிரேக் த ரொட்டீனோ, பிரேக் த ஹேபிட்டோ, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நாம் வந்து வெளியே வந்து இந்த செயலை செய்கிறதும் நம்ம செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பழக்கமான விஷயங்களை, செயல்களை, நம்பிக்கைகளை, பழக்க வழக்கங்களை, குணங்களை அதுபடியே நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ள இந்த புது மாற்றங்கிறது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கர்மா அப்படின்னு சொல்லும்போது 3 வகையான நிலைகள் அது வந்து உருவாகுது. அதாவது மனதளவிலான இந்த ஏற்ற இறக்கம், ரசாயன மாற்றங்கள் மற்றும் உணர்ச்சிகள். சரிங்களா? 3 அடிப்படையான நிலையில் தான் உருவாகுது. இப்போ உணர்ச்சி உடல் அப்படிங்கிறது ஆழ்மனத்தினுடைய புறநிலை வெளிப்பாடு, அதுதான் உணர்ச்சி உடல். சரிங்களா? இப்போ மன உடல் அப்படின்னு சொல்லும்போது மென்டல் பாடி, அப்புறம் உணர்ச்சி உடல் எமோஷ்னல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது அளப்பரிய கர்ம ஞாபகங்களால் ஆளப்படுது. இந்த கர்ம ஞாபகங்கள் வந்து நம்முடைய அனுமதி இல்லாமலேயே எல்லா நேரமும் அது வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆழ்மனம்னு சொல்லும்போது சப்கான்ஷியஸ் மைண்டு, அதிலிருந்து இந்த கர்ம பதிவுகள் வந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம சொல்லாமலே எதிர்பார்க்காமலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நிகழும் வெளிப்பாடு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது விழிப்புணர்வான நிகழ்வாக நாம் ஆக்கும்போது அது வந்து பயன்மிக்க தகவலை கொடுப்பதாக அது அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய மனித அமைப்பில் உள்ள 114 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த நாடிகள் சேரக்கூடிய சக்தி மையம் தான் சக்கரங்கள்னு சொல்கிறோம். அதில் இந்த கர்ம பொருள் வந்து குறிப்பிட்ட சில சக்கரங்களை சுற்றி குவிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஃபிசிக்கல் பாடியில் எங்கே இருக்குது இந்த கர்ம பொருள் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த 114 சக்கர
சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த சில சக்கரங்களுடைய சுற்றி இந்த அதாவது கர்மப்பொருளானது குறிப்பிட்ட சில சக்கரங்களை சுற்றி இருக்கும். அதாவது உடலில் உள்ள சில மூட்டுகளுடன் கணுக்களுடன் தொடர்பு உடையவை அவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மூட்டுகளுடனும் அந்த கணுக்களுடனும் அது தொடர்புடையது. காலப்போக்கில் ரசாயனங்கள் இங்கே குவிந்து கொண்டே இருக்கிறதுனால மேலும் அது மட்டும் இல்லாமல் சில சாதாரண பழக்கங்களை மாற்ற மனதளவில் நாம் முயற்சி செஞ்சுருந்தா கூட 2 நாட்கள் செய்வோம், அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய நிலைக்குள்ள நம்ம வந்துடுவோம். சரிங்களா? அப்போ அந்த கர்ம கட்டுப்பாடுகளை நாம் ரசாயன நிலையிலையும் மனநிலையிலையும் ஒரே நேரத்தில் நாம் கையாளணும். அந்த கர்ம கட்டுப்பாடுகளை ரசாயன நிலையிலையும் மனநிலையிலையும் ஒரே நேரத்தில் கையாடணும். அப்படின்னா அதாவது மென்டல் பாடி அண்ட் எமோஷ்னல் பாடி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நம்ம கையாளணும். இல்லைன்னா அவற்றிலேருந்து நம்மளால் வெளிவர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஃபிசிக்கல் பாடியில் இந்த கர்ம பொருள் சில சக்கரங்களை சுற்றி அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த உடலில் உள்ள சில மூட்டுகள் அண்ட் கணுக்களோடு தொடர்புடையதாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில மாற்றங்களை நாம் மாற்ற மனதில் விட முயற்சி செஞ்சால் கூட அது முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த கர்ம பொருள் தான். சரிங்களா? அப்போ நம்ம இந்த மன உடலை நம்ம கையாள தெரியணும். உணர்ச்சி உடலையும் நம்ம சரியான விதத்தில் நாம் கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்னென்னா, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்முடைய மனநிலையில் உணர்வு நிலையில் நிகழக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களால் அந்த மாறுபாடுகளால் காலப்போக்கில் நம்முடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய இந்த ரசாயன குவியல்கள் இருக்கு இல்லையா, அதை நீக்க ஒரு எளிய பயிற்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன அப்படின்னா அவற்றை நம்ம வெளியேற்ற இது ஒரு வழியாக இருக்குது. என்ன அப்படின்னா அது அப்படி செய்யும்போது நமக்கு நமக்குள்ளே படிந்திருக்கக்கூடிய கர்ம பொருள் அதுவும் கூடயே சேர்ந்து உதிர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா அந்த விழிப்புணர்வு அது வளர்த்துக்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்முடைய கையை நமக்கு முன்னால் முகம் வரைக்கும் நம்ம உயர்த்தணும். இந்த கையை சரிங்களா, முகம் வரைக்கும் இதை நம்ம உயர்த்தணும். உயர்த்திட்டு இப்போ என்ன அப்படின்னா எந்திரம் போல் அசைக்காமல் மென்மையாக நீட்டணும். சரிங்களா? இப்போ உடலில் பல உணர்ச்சிகளை நாம் கவனிப்போம். இந்த உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க முடியுதோ அவ்வளோ உன்னிப்பாக நாம் கவனிக்கணும். சரிங்களா? கையை முழுமையாக நீட்டணும். நம்ம கையில் உள்ள ஒவ்வொரு தசையினுடைய துடிப்பையும் நாம் கவனிக்கணும். அப்போ நம்ம கையில் ஏற்படக்கூடிய அந்த நுண்ணிய உணர்ச்சியை கூட நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது அப்படின்னா இப்போ நம்ம முழு உடலுக்குமே இதை செய்ய நாம் தயாராகணும். அப்போ கண்களை தொடர்ந்து மூடியபடியே இருக்கணும். இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு தசையும் நாம் நீட்டணும். அது நீட்டும் போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை கவனிக்கணும். அப்போ இதை ஒரு எந்திரத்தனமாக பயிற்சியாக நம்ம செய்யக்கூடாது. ஒரு சூட்சமமான ஒரு நடனம் போன்ற அசைவு நிகழும்படி அனுமதிக்கணும். அப்போ உடலில் உள்ள தசைகளுடைய ஒவ்வொரு நாரையும் நாம் நீட்டி அங்கே ஏற்படக்கூடிய உணர்ச்சியை நாம் கவனிக்கிற விதம். சரிங்களா? அப்படி நம்ம கவனிக்கும்போது நம்முடைய மனநிலையிலும் அந்த உணர்வு நிலையிலும் நிகழும் அந்த அந்த ஏற்ற இறக்கங்களால் அந்த மாறுபாடுகளால் காலப்போக்கில் அந்த உடலில் இருக்கக்கூடிய ரசாயன குவியல்களை நம்மளால் நீக்க அது எளிய பயிற்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம கையை நீட்டுறது, கால் நீட்டுறது, இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இதை நம்ம நினச்சிக்கலாம். இப்போ நம்ம டெய்லியே ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கூட நம்ம மனநிலையிலும் இந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ரசாயன குவியல்களை இது நீக்குவதற்கு எளிய ஒரு பயிற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கூட நம்ம எக்ஸசைஸ் கூட டெய்லி நம்ம பண்ணுற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்குள்ளே படிந்திருக்கக்கூடிய கர்ம பொருளும் கூடவே இதோடு சேர்ந்து உதறுது. இது மட்டும் இல்லாமல் நாம் உணரக்கூடிய விதம், அனுபவிக்கக்கூடிய விதம் எல்லாமே இது மாறி போகும். இந்த உலகத்தை நாம் எப்படி உணர்கிறோம், எப்படி அனுபவிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் கூட மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள விழிப்புணர்வை இது வளர்த்துக்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக மனிதர்கள் விழிப்புணர்வு நிலையிலேயே அவங்க மனிதர்கள் விழிப்புணர்வு இல்லாமலேயே உடலில் வசித்து கொண்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்வலி அல்லது முதுகு வலி வரும்போது தான் திடீர்னு அவங்க நம்ம உடல் பற்றிய கவனமே நமக்கு வருது இல்லையா? மற்ற நேரங்களில் கூட நம்ம உடல் என்று அப்படின்னு இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நாம் அதில் வசித்து கொண்டு இருக்கோம். அதனால் இந்த உடலில் கவனிப்பதிலிருந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வை வளர்த்துக்கொள்ள மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம ஒரு வீட்டில் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, கையை
நீட்டுறது, நம்ம முகத்துக்கு நேரம் இப்படி நீளமாக நீட்டிக்கிட்டு அதில் என்ன அசைவுகள் வந்து ஏற்படுது, அதில் என்ன உணர்வு நமக்கு வருது இப்படின்னு ஒவ்வொன்றையும் நாம் வந்து கவனிக்க தொடங்கும் போது அந்த ஒவ்வொரு உணர்ச்சி உடல்லையும் மனநிலையிலையும் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் அல்லது அந்த ஏற்ற இறக்கம், அதனால் ஏற்படக்கூடிய ரசாயன குவியல்கள் இவை எல்லாமே இந்த பயிற்சி மூலம் நீக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இப்போ வந்து விழிப்புணர்வு, அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் அப்படி தான் நம்ம இப்போ வசித்து கொண்டு இருக்கோம். அதனால் உடலில் கவனிப்பதிலிருந்து இங்கே ஆரம்பிப்பது அப்படிங்கிறது விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளும் விதமாக ஒரு எளிய வழியாக இருக்கும். அப்போ விழிப்புணர்வு அங்கேயே நின்று விடாது, இன்னும் பல பரிணாமங்களுக்குள்ளே அது ஆழமாக போக அங்கே வாய்ப்பு உண்டு. ஆனால் உடலில் இருந்து பார்க்கும்போது ஆரம்பிக்கும்போது உடல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருக்குது இல்லைங்களா? அதனால் அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது தான் நம்முடைய விழிப்புணர்வை தொடர்ச்சியாக நம்ம வைத்து கொள்ளக்கூடிய இந்த பழகும் வாய்ப்பே அது நமக்கு வழங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த முதல்லையே உடல்லையே நமக்கு வந்து இந்த பயிற்சிகள் கொடுத்து நம்ம வந்து இந்த உடலில் இந்த உள்ள கர்ம பொருளை வந்து நம்ம வந்து நீக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இது. சரிங்களா? இந்த ஃபிசிக்கல் பாடியிலேருந்து தான் நம்ம தொடங்கணும். அப்போ தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வளர்த்துக்குள்ள நமக்கு வந்து எளிமையான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ம பொருள் அப்படிங்கிறது நம்முடைய ஃபிசிக்கல் பாடியிலையும் நம்முடைய எனர்ஜி பாடியிலையும் நம்முடைய மென்டல் பாடியிலையும் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம எனர்ஜி பாடியில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மென்டல் பாடியில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எமோஷ்னல் பாடியில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது நமக்கு கர்ம பொருள் இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த விளைவுகளாகட்டும் எல்லாமே இந்த உடலை தான் பாதிக்குது இல்லைங்களா? இந்த ஃபிசிக்கல் பாடியை தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி பாதிக்குது. அதனால் இந்த உடலை நாம் வந்து என்ன பண்ணணும், அதில் எப்படி பயிற்சிகள் எடுக்கணும், அப்புறம் ஆசனங்கள், பிராணாயாமம், இந்த மாதிரி செயல்களை நாம் செய்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது, அதே மாதிரி நாம் இந்த எக்ஸசைஸு அந்த மாதிரி இதை நம்ம பண்ணுறது, இந்த மூலம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கர்ம பொருளில் அல்லது மனதளவில் இருக்கக்கூடிய அல்லது உணர்ச்சி உடலில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன ஏற்ற இறக்கம், இந்த ரசாயனம் இருக்கு இல்லையா, அந்த குவியல்கள், அதை நீக்க இது வந்து ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இது வந்து இந்த கர்ம யோகா கொண்டு எப்படி நாம் இந்த உடலில் இருக்கக்கூடிய கர்ம பொருளை நீக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்போ நம்ம இந்த இடத்த பொறுத்தவரை நம்முடைய உடலில், அதாவது நம்முடைய எனர்ஜி பாடியில் எப்படி எங்கே இருக்குது, நம்முடைய சக்கராசை சுற்றி நம்ம இந்த கர்ம பொருள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்த மன உடல் அதுலேயும் நமக்கு கர்ம பொருள் இருக்குது. அப்போ இந்த 2 நாளை எப்படி நம்முடைய ஃபிசிக்கல் பாடி எஃபெக்ட் ஆகுது, அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம எப்படி என்ன வகையான ஆசனங்களை செய்யணும், பயிற்சிகள் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், டெய்லி நம்ம எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கர்ம பொருளை நீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.